எதையும் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாமலும் எதையும் செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாமலும் மௌனம் காக்குறதுல ரஜினிக்கு நிகர் அவரே. தென்னங்கண்ணு நடும்போதே தேங்காய்க்கு சொல்லி வைக்கணுங்கிற அளவுக்கு மிதமிஞ்சி போகும் அவரோட சுறுசுறுப்புக்கு மற்றொரு உதாரணமா அமைஞ்சிடுச்சு இந்த தியேட்டர் ஸ்ட்ரைக் விவகாரமும் லோக்கல் டாக்ஸ் விவகாரமும். ரஜினி குரல் கொடுக்கணும்னு விவேக், சேரன் போன்றவங்க கத்தி ஓய்ந்த நேரத்துல தன்னோட கோரிக்கையை அரசுக்கு தெரிவிச்சாரு ரஜினி. அதுவும் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல. தமிழ் திரைப்படத்துறையில லட்சக்கணக்கானோரின் வாழ்வாதாரம் அடங்கியிருக்கிறதால சினிமா துறையினரின் கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும்னு ரஜினி குறிப்பிட்டிருக்காரு. சினிமா துறையினரின் கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும்னு குறிப்பிட்டுள்ள ரஜினியோட ட்விட்டுக்கு கமல் நன்றி தெரிவிச்சிருக்காரு. நேற்று கமல் வெளியிட்ட அறிக்கை புயல்னா ரஜினியோட ட்விட் சின்ன டேபிள் ஃபேன். போற போக்க பார்த்தா ரஜினியை முந்திக்கிட்டு அரசியல் கிணத்துல கமல் குதிச்சிட்டார் போல இருக்கே. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.